நியூஸ் ஆஃப் மெனாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கந்தரோடை விகாரை பெயர் பலகை அகற்றம் பலிகாம தெற்கு பிரதேச சபை நடவடிக்கை. இலங்கையூடருக்கும் பலத்த தாழமுகம் கடல் தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. திருகோணமலை கடல் பகுதியில் அதிகரித்த வேகத்தில் கடல் அலைகள். என்பிபி அரசின் மீது சந்தேகத்தை கிளப்பிய செல்வம் அடைக்கலநாதன். கொலம்பியா ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்த ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக கந்தரோடை விகாரை என பெயரிடப்பட்டிருந்த பெயர் பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் கந்தரோடை பகுதியில் விகாரைகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடைய தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து கந்தரோடை விகாரை என பெயரிடப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. காங்கேசதுறை வீதி சுன்னாக சந்தைக்கு அருகில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் கந்தரோடு விகாரை என திசை காட்டும் பெயர் பலகை நட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கந்தரோடு விகாரைகள் அமையப்பெற்றுள்ளதாக கூறப்படும் புராதான இடத்தினை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என பிரதேச சபையில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனையடுத்து வீதியில் கந்தரோடு விகாரை என திசை காட்டும் பெயர் பலகைகள் அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்தது. இந்த நிலையில் சுன்னாகம் பகுதியில் நட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டதோடு அதேவேளை குறித்த பகுதியில் காணப்படும் சந்தை கட்டடம் ஒல்லாந்தர் காலத்துக்குரியதாகும். அதன் சிறப்புகள் தொடர்பில் முன்மொழிவுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டு அப்பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தீவிரமடைந்த தாழ்முகமானது நாளை மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரையான காலப்பகுதியில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனைக்கு இடையில் இலங்கை கரையை ஊடறுத்து செல்லும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று பிற்பகல் பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இத்தொகுதி காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடலலைகள் 3.5 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும். இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் முதல் காங்கேசந்துறை மற்றும் பொத்துவிலூடாக காலி வரையான கடற்கரை பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் திணைக்களத்தின் எதிர்கால முன்னறிவிப்புகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக திருகோணமலை கடற்பரப்பில் இன்று அலைகள் சீற்றமாக வீசுவதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதனால் கடல் அலைகள் இவ்வாறு வீசுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் கடல் தொழிலாளர்கள் தொழில் நிமித்தமாக கடலுக்கு செல்வதாயின் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை, சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் கடல் தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான யுத்திகளை அரசாங்கம் கையாளுகின்றதா என்ற சந்தேகங்கள் எழுந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பான குழுவை அரசாங்கம் நியமித்துள்ளது. ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு இதுபோன்ற குழுவை அமைப்பது வழக்கமானது. இவ்வாறான குழுக்களுடாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுவதானது காலத்தை கடத்தும் செயற்பாடாகவே இருக்கும். கடந்த கால வரலாறுகளில் இதனை பார்த்துள்ளோம். ஆனால் இப்போதுள்ள அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தும் முறை தொடர்பில் ஆராய்வதற்கான குழுவை அமைத்துள்ளது. இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மாகாண சபை தேர்தலை காலம் கடத்துகின்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அமைச்சர்களும் அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று கூறி வந்த நிலையில் தற்போது அமைக்கப்படுகின்ற குழுவானது அந்த தேர்தலை காலம் கடத்துவதற்கானதா என்ற கேள்வி எழுகின்றது. எவ்வாறாயினும் உடனடியாக பழைய முறையில் தேர்தலை நடத்தி அதன் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய வேண்டுமே ஒழிய தேர்தலை பிற்போடுவதற்கான யுக்தியாக இவ்வாறான குழுக்களை அமைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து காலம் கடத்தும் வகையில் நடக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார்.
மேலும் இப்போது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற காலகட்டத்திலேயே இருக்கின்றோம். இதனால் உடனடியாக தேர்தலை நடத்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதனை விடுத்து குழுக்களை அமைத்து காலத்தை கடத்தி அதனை அப்படியே கைவிடக்கூடாது. புதிய அரசியலமைப்பு எழுதப்பட உள்ள நிலையில் இந்த மாகாண சபை முறைகள் இல்லாமல் செயற்பட போகின்றதா என்ற கேள்விகள் எழும்புகின்றது. புதிய அரசியலமைப்பு எழுதப்படும் போது தமிழ் தரப்புகளையும் இணைத்து தமிழ் மக்கள் விரும்புகின்ற வகையில் அதனை எழுதும் வாய்ப்பு அரசாங்கம் செய்ய வேண்டும். இதுவே ஜனநாயகம் மற்றும் நேர்மைத்தன்மையாக இருக்கும். அத்தோடு மாகாண சபை தேர்தலை பிற்போடும் யுத்திகளை அரசாங்கம் கையாளக்கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை அழைப்பு விடுத்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வந்த நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி அண்மைய நாடான வெனிசுலாவில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து பெட்ரோவை நோக்கி ட்ரம்ப் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் என்று கடுமையாக எச்சரித்திருந்தார். வெனிசுலாவின் தலைநகர் கராகஸில் திடீர் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்தன. இந்த நிலையில் நேற்று புதன்கிழமை கொலம்பியா அமெரிக்க நாட்டு தலைவர்களுக்கிடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பெட்ரோவுடன் இடம்பெற்ற முதல் தொலைபேசி உரையாடல் இதுவாகும். 79 வயதுடைய ட்ரம்ப் போதைப்பொருள் பிரச்சினைகள் மற்றும் எங்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக பெட்ரோ என்னை தொடர்பு கொண்டார் என்று தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது அழைப்பையும் பேச்சின் போக்கையும் நான் பாராட்டுகின்றேன். விரைவில் வெள்ளை மாளிகையில் அவரை சந்திக்க எதிர்பார்க்கின்றேன் என்று ட்ரம்ப் மேலும் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை அமெரிக்க படைகள் வெனிசுலா தலைநகர் கராகஸில் உள்ள ராணுவ இலக்குகளை குண்டு வீசி தாக்கி எண்ணெய் வளம் நிறைந்த அந்த நாட்டின் மீது வாஷிங்டன் தனது கட்டுப்பாட்டை உறுதி செய்யும் முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.